உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க. உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தல அஜித் ஹிந்தி படமான பிங்க் படத்தின் ரீமேக்ல நடிச்சிட்டு வராரு. அந்த படத்திற்கு நேர்கொண்ட பார்வை என தமிழ்ல பெயர் வச்சிருக்காங்க. இந்த பட ஃபர்ஸ்ட் லுக் பெயர் இரண்டுமே ரசிகர்கள் எதிர்பார்க்காத வண்ணம் அதிரடியாக வெளியாகி இருந்தது. ரசிகர்கள் இதனை கொண்டாடிட்டு வராங்க. தல அஜித்தின் பெயரை சொன்னால் இன்று மக்கள் பலரும் மிகுந்த மரியாதையாக நினைப்பதை காண முடியுது. அவரின் இயல்பான குணங்களும் நல்ல எண்ணங்களும் அவருக்கு சமூகத்துல நன்மதிப்பை பெற்று தந்திருக்கு. தல அஜித் தன்னுடைய கடமைகளை செய்வதில் எப்போதுமே தவறியதில்லை. உதாரணத்திற்கு எல்லா தேர்தலையும் சொல்லலாம். யார் வராங்களோ இல்லையோ தல குடும்பத்துடன் வந்து ஓட் போட்டுருவாரு. மற்றவர்களை போல பிரபலம் என்பதை பயன்படுத்தி வரிசையில் நிற்காமல் வாக்களிப்பது எல்லாம் இல்லை. எப்போதுமே வரிசையில் நின்று வாக்களித்து விட்டு செல்வார். அடுத்த மாதம் ஏப்ரல் 18ஆம் தேதி தேர்தல் நடக்க இருக்கு. வாக்களிப்பதற்காக படப்பிடிப்பிலிருந்து ஓய்வெடுக்க இருக்காராம். அதுவரைக்கும் இடைவெளி இல்லாமல் நேர்கொண்ட பார்வை படப்பிடிப்பு நடக்க இருக்காம். உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்புல பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்துல இந்தியன் 2 பெரும் எதிர்பார்ப்புடன் தொடங்கியது. சங்கரின் பிரம்மாண்ட படைப்பாக வெளியான 2.0 படத்திற்கு பிறகு இதனை எடுக்கிறதால இந்தியன் முந்தைய பாகம் மிகப்பெரிய வெற்றி பெற்ற படமாகவும் இருந்ததால இந்தியன் 2 படத்திற்கு மிகுந்த எதிர்பார்ப்பு நிலவியது. இந்தியன் 2 ஷூட்டிங் முன்பே துவங்கிய நிலையில் சில காரணங்களால பாதியில நிறுத்தப்பட்டது. அதன் பின்பு சென்னையில் துவங்கும் என கூறப்பட்ட அடுத்த கட்ட ஷூட்டிங்கும் துவங்கல. அதனால் படம் டிராப் செய்யப்பட்டு விட்டது என தகவல் பரவியது. இந்த படத்தில் கமல்ஹாசனுக்கு 40 கோடி ரூபாய் என்றும் சங்கரும் அதற்கு சமமாக 40 கோடி ரூபாய் சம்பளமாக பெறுகிறார் என்று தகவல் வெளியாகி இருந்தது. பூஜை போட்ட ஒரு சில நாட்களிலேயே படத்தின் படப்பிடிப்பும் நின்றது. என்ன என்று விசாரிக்கையில் கமல் அரசியல் வேலைகளில் பிஸியாக இருக்கிறதால படப்பிடிப்பு சரிவர நடப்பது இல்லை என்று தெரியுது. இதன் காரணமாக ஏப்ரல் மாதம் எலெக்ஷன் முடிந்து மே மாதமே படத்தை ஆரம்பிக்கலாம் என படக்குழு முடிவு செஞ்சிருக்காங்களாம். இந்த படத்தை முடித்த பின்பு பிரம்மாண்ட சயின்ஸ் பிக்ஷன் படத்தை இயக்க இருக்காராம். இந்த படத்தில் தளபதி நடிக்க இருப்பதாக சமீப காலமாக தகவல் ஒன்று பரவிட்டிருக்கு. இந்த கூட்டணியை தமிழ் சினிமாவே அதிகம் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. தளபதி விஜயை ஃபுட்பால் கோச்சாக திரையில் பார்க்கும் ஆர்வம் ரசிகர்கள் பலருக்கும் இருக்கு. அது விஜய் 63 படம் மூலம் நிறைவேறும் என்பதுல சந்தேகமே இல்ல. அட்லி இயக்கும் இந்த படத்திற்கு நிச்சயம் டைட்டில் நல்ல ஸ்பெஷலா தான் இருக்கும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பு. அண்மையில் இந்த படத்தின் பெயர் மைக்கேல் என தகவல் சுற்றி வந்தது. தளபதி 63 படம் பெண்கள் கால்பந்து விளையாட்டை மையமாக வைத்து படத்தின் கதை உருவாக்கப்பட்டிருக்கு. கால்பந்து பயிற்சியாளராக விஜய் நடித்து வருவதாகவும் கூறப்படுது. ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனம் இந்த படத்தை தயாரிச்சுட்டு வராங்க. தீபாவளி வெளியீடாக திரைக்கு கொண்டு வர ஏஜிஎஸ் நிறுவனம் திட்டமிட்டிருக்காங்க. அடிக்கடி சமூக வலைத்தளங்களில் அவரின் புகைப்படங்கள் வெளியாகி வைரல் ஆகிட்டு இருக்கு. ரசிகர்களும் அவரை பார்க்க ஷூட்டிங் நடக்கும் இடத்திற்கே சென்று அவரை பார்க்க ஆவலா இருக்காங்க. பல வீடியோக்களும் பரவிட்டு வருது. தளபதி விஜய் அடுத்ததாக யாருடைய இயக்கத்துல நடிக்க உள்ளார் என்பது இதுவரை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கல. இதனால் யூகங்கள் பல எழுந்திருக்கு. விஜயின் அடுத்த படத்தை இயக்கும் ஆர்வத்தில் சங்கர், முருகதாஸ், வினோத், பேரரசு ஆகியோர் கதையுடன் காத்திருப்பதாக செய்தி ஒன்று வெளியாகி இருக்கு. இதற்கிடையில் தனி ஒருவன், வேலைக்காரன் படங்களை இயக்கிய மோகன் ராஜாவும் விஜயை வைத்து படம் எடுக்க ஆர்வமாக உள்ளதாக கூறப்படுது. இந்நிலையில இதுவரை யாரையும் அழைத்து விஜய் கதை கேட்டதாக தகவல் இல்லை. எனவே விஜயின் அடுத்த படத்தை இயக்க போவது யார் என்பது அவரது மௌன புன்னகை போல புதிராகவே இருக்கு. தளபதி விஜயின் 64வது படம் பற்றி இப்போதே பேச்சுகள் அடிபட தொடங்கி இருக்கு. வேலாயுதம் படத்தை இயக்கிய மோகன் ராஜா இந்த படத்தை இயக்குவார் என தெரியுது. தெலுங்கிலும் விஜய்க்கு ரசிகர்கள் அதிகம். இந்நிலையில தெலுங்கு செய்தித்தாளிலும் இது குறித்த செய்தி இடம்பெற ரசிகர்கள் அந்த பேப்பர் கட்டை எடுத்து போட்டு ஷேர் செஞ்சுட்டு வராங்க.